ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாலதா டெக் பிளாக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்கேம் அலர்ட் அமேசான்லேருந்து பார்க்க போகிறோம். அது என்னன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் புதுசாக பார்க்குறீங்களோ நம்ம சேனல் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த யூடியூப்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணி அதில் போடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 2 வீடியோ அடுத்தது போட போகிறோம், அதை சொல்லிக்கிறோம். அது என்னன்னா, நம்ம வந்து அடுத்தது நம்ம ஒரு மைக் ஆர்டர் போட்டிருந்தோம். அந்த மைக்கோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் வீடியோ கூடிய சீக்கிரம் போட்டுருவோம். அது வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மௌனா AU 400ன்னு நான் கூடிய சீக்கிரம் நான் போட்டுருறேன். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்ன ஸ்கேம்னா, நான் ஆர்டர் போட்டதே அந்த மைக்கு தான். அந்த மைக்கு தான் எனக்கு ஸ்கேமே. இப்போ என்னடா சொல்கிறேன், அந்த மைக்கு தான் ஸ்கேமேனா, அப்போ அந்த மைக்கை எங்கள் தலையில் கட்டுறதுக்கு நீங்கள் ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் வீடியோ போடுறீங்கன்னா அது கிடையாதுங்க. அது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நான் அப்புறமா சொல்கிறேன். அந்த மைக்கை பற்றி இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து அந்த மைக்கு பதிலாக அந்த அமேசானோட ஸ்கேம் என்னன்னு பார்க்கலாம். அது என்னென்னா, அமேசானில் வந்து நான் அந்த ஆர்டர் போட்டிருந்தேன். ஆர்டர் போட்டு ரொம்ப லேட்டாக தான் வந்தது, அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் என்னை ஸ்கேம் பண்ண பார்த்தான். இது எப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட்டு வந்து 430 ருபீஸ் காட்டினான். அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ காட்டினான்னா, எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு நெட் வந்து ஸ்லோவாக கிடச்சிது. நான் நாளைக்கு வந்து புக் பண்ணிக்கலாம், இல்லை ஆர்டர் போட்டுக்கலாம் நாளைக்கு நினச்சிட்டேன். சரி, நான் அடுத்த நாளைக்கு நான் வந்து அதே பிராண்டு, அதே இதுதான், அதே வெப்சைட் தான். அதில் போய் பார்த்தா தான் தெரியுது, அவன் விலையை வந்து 600 போட்டான். உடனே ஆர்டர் போடுங்க, உடனே நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு நாளைக்கெல்லாம் வேணாம், எனக்கு அந்த ப்ரைஸில் தான் வேணும்னு போய் பார்த்தா அந்த சம்மர் டீல் எப்பயோ முடிஞ்சிருச்சுன்னா. சரி, நம்ம டீல் வரையும் வெயிட் பண்ணுவோம், சும்மா விட்டுட்டேன். ஆனால் சும்மா ஒரு நாள் எதிர்ச்சியாக சும்மா போய் டைப் பண்ணி சரி கிடைக்குமான்னு நேரத்தில் வேறு மைக்கை வச்சு செக் பண்ணான்னு பார்க்கல தான் அதே மைக்கு எனக்கு 430 போட்டான். அதுவும் நார்மல் ப்ரைஸ்ன்னு போட்டான். அப்புறம் சூப்பராக நம்ம போய் ஆர்டர் போட பார்த்தா டெலிவரி சார்ஜ் எல்லாம் சேர்த்து 470 ஆர்டர் போட்டேன். ஆர்டர் போட்டதுக்கப்புறம் மைக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த மைக்கில் காகித கவர், அதாவது ப்ரௌன் ஷீட் மேலே ஒட்டி விட்டான். அதுக்கு மேலே டேப்பை சுற்றி விட்டு ஸ்டிக்கர் ஒட்டி விட்டா முடிஞ்சு போச்சு அவனோட பேக்கேஜிங். இதுதான் அமேசான் கார்டுகளோட நிலைமை. பார்த்துக்கோங்க எந்தளவுக்கு சூப்பராக பேக்கேஜிங் பண்ணுறாங்க. இது மாதிரி பேக்கேஜிங் பண்ணால் நல்ல கஸ்டமர்ஸ் சூப்பராக வந்துடுவாங்க. இது அமேசான் கார்டுகளோட வியாபாரம். பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இந்த மாதிரி பேக்கேஜிங் பண்ணால் நாங்களாம் என்ன பண்ணுவோம், ஒரு பொருள் வாங்கினாலும் அதுக்கு ஒரு பேக்கேஜிங் கொடுத்தா தான் அதுக்கு ஒரு சேஃப்டி இருக்கும். நமக்காவது பரவாயில்ல. இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ், அதாவது பையிங் ஃபேக்ட்ஸ் 2 சேனல் வச்சுருக்கேன் நம்மளோட சையத் இம்ரான். அவருக்கு என்ன நீங்களே இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக நெலிஞ்சி உடஞ்சி பிஞ்சு அதில் உள்ளே இருக்கக்கூடிய ஜட்டி வெளியில் நீட்டி பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் நிறைய பேருக்கு இதே நிலைமை தான். இந்த நிலைமையெல்லாம் போக்குறதுக்கு நம்ம ஒன்று தான் பண்ணணும், அதாவது ஆன்லைன் ஷாப்பிங் முற்றிலும் நிறைய தவிர்க்கவும். அதே நேரத்தில் ஆஃப்லைன் ஷாப்பை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணணும். அதாவது ஆன்லைனில் அதிகமாக வாங்காமல் ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் அதிகமாக வாங்கணும், பக்கத்தில் இருக்க கடையில் போய் அதிகமாக வாங்கணும். இப்போ அது கிடைக்காத சமயத்தில் தான் மட்டுமே தான் நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கை தேர்ந்தெடுக்கணும். மற்றபடி இருந்துக்கிட்டே ஆன்லைன் ஷாப்பிங் தேர்ந்தெடுத்து அதெல்லாம் அநியாயங்க. தயவுசெய்து இது மாதிரி ஆர்டர் போடாதீங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் அண்ட் நிறைய விளாக்ஸ் அண்ட் இது மாதிரி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய சீக்கிரம் நம்மளோட சேனலில் இந்த நம்ம வாங்கின மைக் மௌனா AU 400 மைக்கோட அன்பாக்சிங் வீடியோ, ரிவ்யூ வீடியோ கூடிய சீக்கிரம் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கதும் அதே மைக்கில் தான். இந்த மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து 10 மார்க்ஸ்க்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை பை. அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.